கசங்கி இருந்தது அயன் போட்டேன் 5 மினிட்ல மாட்டிடுறேன். 5 மினிட் ஒண்ணுமா இருக்கு? 1 மினிட் போதாது. உங்க பாட்டம் போட்ட காலத்துல கோட்டு போட்டு இருந்தா தெரியும் உனக்கு. என் பாட்டம் போட்டு எங்க அப்பெல்லாம் கோட்டு போட்டிருந்தான். நான் தான் விட்டுட்டு அது ஓல்டு பேஷன். செல்லப்பா, நீ வந்து ரொம்ப வருஷம் ஆயி போச்சு. உனக்கு செல்லமும் ஓவரா கொடுத்துட்டேன். வாய் கொஞ்சம் பெருசா போச்சு. கிழிச்சிட்டு விரட்டிடுவேன். கிளிங்க ஆனா விரட்டிடாதீங்க. நீங்க இன்ஜின், நான் கேரேஜ் விட்டுட்டு இன்ஜின் போனா நல்லா இருக்கும், மொட்டையா இருக்கும். அதனால டோன்ட். என்கிட்ட நீ அடிக்கடி இங்கிலீஷ் பேசுற வேலை வச்சுக்காது. ஏன்? நீ என்ன விட சில நேரத்துல நல்லா பேசுற. அது என்னுடைய எஸ்டேட்டஸுக்கு கேவலமா இருக்கு. எஸ்டேட்டஸ் இல்லைங்க, ஸ்டேட்டஸ். நம்ம பெரிய தம்பி இருக்கே, அதுதான் எஸ்டேட். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100 years. செல்லப்பா, தம்பி என்னமோ கப்புகளோட வந்திருக்கான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்களா, நான் போய் கொண்டு வந்துடுறேன். அம்மா, போன வாரம் உனக்கு பலகாரம் அனுப்பிச்சேன், கிடைச்சதா? கிடைச்சதுமா. நெய்யுருண்டை ரொம்ப ஜோரா இருந்துச்சு. நெய்யுருண்டேன்னா உனக்கு ரொம்ப இஷ்டமாச்சேனதான் நிறைய அனுப்பிச்சேன். ஏண்டி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? பின்ன வீட்டுக்கு வரதே பெரிய அபூர்வமா இருக்க. அதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீயே எஸ்டேட்டுக்கு போயிட. பணம் கொண்டாந்தியாட? கொண்டு வந்தப்பா. எவ்வளவு? 50,000 தானே? இல்ல, 25,000 ரூபாய். இந்த வருஷம் முட்டைக்கோசு உருளைக்கிழங்குலாம் சரியா விளையல. காபி கூட அவ்வளவு சுகம் இல்லப்பா. சுகம் இல்ல, நீ அதை கவனிக்கல சரியா? சரிதான், உடைய பிடிச்சிட்டு நின்னு அதிகாரம் செய்யறதை விட்டுட்டு கூலிக்கார மாதிரி அவனும் பாடுபடுறத நம்ம கண்ணாலேயே பார்த்தது மறந்துட்டீங்களா? நீங்க கண்டபடி செலவழிக்கிறதுக்கு என் புள்ள இல்லன்னா இந்நேரம் இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும்? இத பாருங்க, இன்னொரு தடவை என் புள்ளைய பொறுப்பில்லாதவனு மட்டும் சொல்லாதீங்க. சின்னவன வேணும்னா அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அவன் மட்டும் ஏமா அப்படி சொல்லணும்? அவனும் பொறுப்புள்ள வந்தாமா. நான் காட்டுல இருக்கிறேன், அவன் வீட்டுல இருக்கிறான். ஒண்ணுதாமா வித்தியாசம். சரி சரி, நீ வந்து குளிச்சுட்டு சாப்பிடவா. சோம, பணத்தை பத்திரமா போட்டியில வச்சுட்டு மத்த வேலையை கவனி. அவன் பேசுற இங்கிலீஷ் தான் எனக்கு புரியும். நீ அதுலயே பேசுடாப்பா. டேய், நான் மற்றவங்க மாதிரி பிள்ளைங்களை பெக்கலடா, புலிங்களை பெற்று வச்சிருக்கேன். பெரியவன் குடும்பத்துக்காக போராடுறா, சின்னவன் விளையாடுறான். 2 பேர் ஆட்டத்திலேயே உங்களுக்கு பணம் வந்துருது. உங்க ஆட்டம் வேற தனியா. பேசக்கூடாது தம்பி. இன்னும் உனக்கு என்னென்ன விளையாட்டு தெரியுமோ அவ்வளவு விளையாடி இருக்கிற கப்பெல்லாம் கொண்டாந்து வீட்டுல தள்ளிக்கிட்டே இருக்கு. வெள்ளி பாத்திர கடை வைக்கிற முதலாளி, பாட்டி ரெடி. நீங்க வர வேண்டியதுதான் பாக்கி. எங்க போடலாம்? 10வது மைல்ல தேனிக்கு பக்கத்துல நம்ம சிநேகிதர் வீட்டுல. போலீஸுக்கு தெரியாத இடமா? என் கூட்டாளி ராஜப்பன் இருக்கும்போது போலீஸுக்கு நீங்க பயப்படுறீங்க. என் கார் இன்னைக்கு சர்வீஸுக்கு போயிடுச்சு. அதை பத்தி பரவாயில்ல, எங்க வண்டி இருக்கு, நீங்க வாங்க போலாம். கொஞ்ச நேரம் வர. எதுக்கு அந்த பணத்தை எடுக்கிறீங்க? காரணமா தான் எடுக்கிறேன். என்ன காரணம்னு எனக்கு புரியும். புரியும் இல்ல? பேசாம. அவன் இப்பதான் பணத்தை கொண்டாந்து வச்சான், அதுக்குள்ள எடுக்கிறீங்களே. அவன் பாடுபட்டு பணத்தை சேர்த்து கொண்டாந்து வச்சு பூட்ட வேண்டியது, நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு போய் எவங்கிட்டயாவது கொடுக்க வேண்டியது. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் இந்த பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு போறேன். ரூபாய்க்கு 2 அணா வட்டி வாங்கினாலும் வருஷத்துக்கு என்ன லாபம் வருமோ அதை விட அதிகமா ஒரே நாள்ல அடிச்சு கொண்டாந்துங்க தள்ளுறேன். பேசாம இருக்கு, பொட்டிய பிடிக்க. என்ன தம்பி தொட்டு தொட்டு பாக்குறீங்க? என்ன ஹோட்டல்ல ஆயிட்டு வந்தேன் நான் செய்தது. என்னங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட வந்துட்டானே. அதுல நமக்கு தனி ஸ்பெஷல் அந்த மைசூர் பாக்கு தான். எப்படி இருக்கு? ஹாரிபிள் அண்ட் டெரிபிள். தம்பி இது என்ன நமக்கே ஒண்ணும் புரியல. என்ன இருக்கா? ஹாரிபிள்னா நலம், டெரிபிள்னா பீமன். அடே, அவங்க 2 பேரும் புன பேர் வேற வச்சிருந்தாங்களா? வச்சிருந்தாங்க. சமையல் செய்யறதுல அவங்க தானே ரொம்ப பிரபலமானவங்க. ஆமா, உன் சமையல் அவங்க சமையலோட பிரமாதமா இருக்குன்னு தம்பி. எனக்கு என்ன தெரியாதா? நீங்க விளையாட்டுக்கார ஆளு, போஸ்ட்மேன் ஆச்சே. ஆமா, விளையாடு. நான் விளையாடுறோம். அம்மா, பாத்தியாப்பா அவன் தம்பி சொல்றத? விளையாடுறதான் அவன் வேலையா? சின்ன வயசுலதான் பொழுதன்னைக்கு விளையாடிக்கிட்டே இருந்தான். இனிமேலாவது உன் மாதிரி குடும்பக்காரங்களை பொறுப்பா கவனிக்க வேண்டாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க முடியும்? நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்து அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தா என்ன? என் தம்பியை விடவா குழந்தைகள் எனக்கு பெருசா போயிடும்? இன்னைக்கு சொல்றமா, அவ சுகத்துக்காக என் உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நான் சந்தோஷத்தோடு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவோம். அண்ணா, என் சுகத்துக்காக உங்க உயிரையே நீங்க தியாகம் செய்ய வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை உருவாகிறது நான் எப்பவும் இடம் தரவே மாட்டேன். அண்ணா, எனக்குன்னு தனியா ஒரு சுகம் வேண்டாம். எனக்கு ஒரு அண்ணன் எப்பவும் இருக்கணும்.
அம்மா நீங்க ஏமா கண்ணீர் சிந்துறீங்க? இது ஆனந்த கண்ணீரப்பா. ஒரே வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படுறதை விட ஒரு தாய்க்கு இந்த உலகத்துல வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமே. அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் ஊர்ல இருக்கிற பயல விட மாட்டானுங்க. ஆனா அதுக்கு நம்ம தம்பிங்க 2 பேரும் விதிவிலக்கு. அந்த வகையில நம்ம குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சதுமா. அம்மா அப்பா எங்கம்மா போயிருக்காங்க? இருட்டுறதுக்கு முன்னாடி நான் எஸ்டேட்டுக்கு போகணுமே. என்னம்மா பேசாம இருக்கீங்க? வெளியே போயிருக்காங்களா? ஆமாப்பா. எங்கம்மா போயிருக்காங்க? அதான் அன்னைக்கு வந்தாங்களே இது இன்ஸ்பெக்டர், அவரை தேடி. இன்ஸ்பெக்டரா?